அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு நான் முதற்கண்ட மீனை முள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 20 மீன் எடுத்துருக்கிறேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 கீத்து தேங்காயும், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லிக்கீரை வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி பவுலை எடுத்துக்கிட்டு மீனை அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மீனு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொட்டுக்கடலையும் தேங்காவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை மீனை மிக்ஸியில் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிறோம்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதில் குடமிளகா வேண்டாலும் குட்டி குட்டியாக வெட்டி மிளகாக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மீன் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். மீதி உங்கள் தேவைக்கான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா உப்பு எல்லாம் அது கூட சேர்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துருக்கிறேன். கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கோணு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டையாக்கி வடை மாதிரி தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அதே மாதிரி கூட தட்டிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிற வடையை ஒன்று ஒன்றா அதில் வச்சு இந்த சைடு 5 நிமிஷமும் அந்த திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷமும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மீனுக்கு எனக்கு ஒரு 25 வடை வந்திருக்கு. மினிமம் வரும். காலையிலேயே நான் சோறாக்கி ரசம் வச்சுட்டேன். இப்போ வடையை பொரித்து ரசம் ஊற்றி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். இதே மாதிரி ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். Thanks for watching.